அண்ணாமலை மத்திய பாஜக தலைவருடன் பேசிவிட்டார். அதை தவிர அழுத்தங்கள், அரசியல் அழுத்தங்கள் எடப்பாடி பழனிசாமியினுடைய தரப்பிலிருந்து பாஜகவிற்கு பல முறைகள் இருந்து வருகிறது. தமிழகத்தில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் எப்படி அகில இந்திய அளவில் இந்தி கூட்டணி வந்ததோ ராகுல் காந்தி தலைமையில், அது போன்ற நிலைப்பாட்டை தமிழகத்திலும் எடுத்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. தமிழகத்தில் ஒரே ஒரு இலக்கு, ஒரே ஒரு குறி, திமுகவை வீழ்த்த வேண்டும் என்பதுதான். விசிக என்பது கண்டிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து வெளிவந்துவிடும். அவங்களுக்கு தொடர்வது கடினம். இருப்பினும் விஜயனுடைய கட்சி திமுகவினுடைய ஃப்ரண்டல் ஆர்கனைசேஷனாகத்தான் இருக்குமே தவிர விசிக தமிழ் வெற்றி கழகத்தை உள்ளே சேர்த்து கொண்டால் கண்டிப்பாக திமுகவிற்கு அது நலன்தான் பெருமை தவிர பலன்தான் பெருமை தவிர வேற ஒன்றும் இருக்காது என்பதுதான் என்னுடைய கருத்து. அதிகமான குழந்தைகளை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று 2021 திராவிட முன்னேற்ற கழக வாக்குறுதியில் எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோல இருக்குதா? அது இல்லாததான் ஏன் பேசுறாரு? இருக்கிறது நிலைமாறு சரி முடியல, நீட்டை அகற்றுவோம், ரகசியம் என்றெல்லாம் சொல்றாரு. ஒரு செங்கலை கொண்டு வந்து காமிச்சாரு உதயநிதி, என்னாச்சு அந்த செங்கல்? அதனால தான் சொல்றாரு அண்ணாமலை. இன்னுமே மதுரையில் எய்ம்ஸ் கட்டி முடிக்கப்படலையே சார். ஸோ இது ஒரு தமிழ்நாட்டு மக்களுடைய ஒரு பெரும் எதிர்பார்ப்பு இருந்துட்டு தானே இருக்கு மக்களுக்கு. அப்போ ஒரு அதிர்ச்சி இருக்கதான் செய்யுது. மெட்ரோ ரயில் அதுக்கு எதிர்ப்பாலை இருக்குதா? மெட்ரோ ரயிலுக்கு பணம் கொடுத்த மத்திய அரசாங்கத்திற்கு வாழ்த்து தெரிவித்தார்களா? இவங்களுக்கு நிதி 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 நிதி. மு.க. ஸ்டாலின் அவர்களே, தமிழகம் மாறிவிட்டது. ஒரு சீமானை சாங்க முடியாத திராவிட முன்னேற்ற கழகம் ஐயா கருணாநிதி இருந்தால் வேறு அணுகுமுறை இருந்திருக்கும். ஸ்டாலினால் சீமானை கட்டுப்படுத்த முடியவில்லை. அரசே இதாங்க, சுப்ரீம் கோர்ட்டில் ஸ்டே கொடுத்துட்டா என்ன பண்ண போறீங்க? திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மிக மிக கடுமையான எதிர்ப்பாக இருக்கும். சீமானிடம் 10 13 15 வாக்குகள் பர்சன்டேஜ் வாக்குகள் இருக்கின்றன. அவர் மீது கை வைத்தால் கண்டிப்பாக அனுதாப அலை வரும். அதை மு.க. ஸ்டாலின் புரிந்து கொண்டு வைத்திருக்கிறார். பாயிண்ட் டைம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சங்கீத் முகன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய மூத்த பத்திரிகையாளர் திரு டெல்லி ராஜகோபாலன் அவர்கள். வணக்கம் சார். நமஸ்காரம். 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 அண்ணாமலை அவர்களிடம் இன்னைக்கு செய்தியாளர்கள் ஒரு கேள்வியை கேட்டிருந்தாங்க. அதிமுகவுடன் பாஜக கூட்டணி வைக்க விரும்புகிறதா? எடப்பாடி அவர்களுடைய இந்த பதில எப்படி பாக்குறீங்க அப்படிங்கிறது தொடர்பாக கேட்க, உடனடியாக அண்ணே நாளைக்கு நான் 4 மணிக்கு நான் உங்களுக்கு பிரஸ் மீட் கொடுக்குறேன்னு தெளிவா சொல்றேன் அப்படிங்கிறதுல சொல்லியிருக்கிறாரு. டெல்லி எடுத்திருக்கக்கூடிய முடிவு என்ன சார்? தாங்கள் கேட்ட கேள்வியில் 2 பதில்கள். மத்திய பாஜக அவசரமாக ஒரு முடிவை எடுக்காது என்ற நிலைப்பாட்டில் இருந்து அண்ணாமலை மத்திய பாஜக தலைவருடன் பேசிவிட்டார். அதை தவிர அழுத்தங்கள், அரசியல் அழுத்தங்கள் எடப்பாடி பழனிசாமியினுடைய தரப்பிலிருந்து பாஜகவிற்கு பல முறைகள் இருந்து வருகிறது, பல தரப்பிலிருந்து வருகிறது. 360 டிகிரி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் ஆசையா இருக்குது, பாஜகவும் ஆசையா இருக்குது. ஆனால் சிறுபான்மையின் வாக்கு வங்கியை வைத்துக் கொண்டு தான் அரசியல் செய்ய முடியும் என்று நம்பிக்கை சொன்ன எடப்பாடி பழனிசாமி 2024 லோக்சபா தேர்தலில் மிகவும் ஒரு மூக்கடைப்பட்டார். சிறுபான்மையில் திமுக விலகவில்லை என்பது. அதையும் தவிர மத்திய பாஜக அமித்ஷா சென்னை வருகை, அடுத்த வாரம் பிரதமருடைய சென்னை இந்த பாலம் வருவதற்காக இருக்கக்கூடியது, ராமேஸ்வரம் வருவது, இதையெல்லாம் வைத்து பார்த்தால் 2026 ஜூலை அல்லது ஆகஸ்ட் மட்டும் இந்த இழுத்து போயிடும் நினைக்கிறேன். கண்டிப்பாக அதிமுக பாஜக உறவு வரும். அப்பொழுது தினகரன், சசிகலா, ஓ பன்னீர்செல்வம், எடப்பாடி பழனிசாமி 4 வரையும் வைத்துக் கொண்டு அதை இரட்டை இலை கேஸ் முடிந்தவுடன் பாஜகவின் அழுத்தம் அதிகமாக இருந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. பாஜக, அதிமுக, பாமக, தமாக உறவுதான் நிலையாக நிற்கும். அப்பொழுது தமிழகத்தில் 3 முறை போட்டித்தான் வரும், 5 முறை போட்டி வராது. ஏற்கனவே தமிழக வெற்றி கழகம் தனித்து தான் களம் காண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு PK மூலம் ஒரு சூசகமான ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாமா? தமிழக வெற்றி கழகத்துடைய முடிவு தனித்து தான் களம் காண்றதுன்னு முடிவா இருக்காங்க? கிடையவே கிடையாது. எந்த கட்சியும் 2024 ஒரு அழுத்தம் கட்சிகளுக்கு மட்டுமல்ல, வரக்கூடிய எதிர்கட்சி ஆளுங்கட்சி 2க்குமே நான் சொல்லுகிறேன், கூட்டணி ஆட்சியை நோக்கித்தான் தமிழகம் சென்று கொண்டிருக்கிறது. கூட்டு தலைமை வேண்டும் என்று. கூட்டு தலைமை வந்தால்
கண்டிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு பெரிய மூக்கொடைப்பாகத்தான் இருக்கும் என்று நான் கருதுகிறேன் சங்கீத். இன்றைக்கு செய்தியாளர் சந்திப்பில் பேசிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து திமுக தான் எங்கள் எதிரி, மத்தவங்க யாருமே எங்களுடைய எதிரி கிடையாது, திமுகவை வீழ்த்துவதுதான் முதன்மை நோக்கம் அப்படிங்கிறத வந்து குறிப்பிட்டிருக்காரு. அப்படி பார்க்கும்போது அவர் கிட்டத்தட்ட பாஜக கூட்டணிக்கு ஓகே சொல்லிவிட்டதாக கருதலாமா? எப்படி சார்? அவர் ஓகே சொல்றாரோ இல்லையோ, பாஜக கூட்டணி தான் திமுகவிற்கு அழுத்தம் தர முடியும். காரணம், பாஜக மத்தியில் ஆட்சியில் இருக்கிறது. இருப்பினும் திராவிட முன்னேற்ற கழகம் பொதுமக்களிடமிருந்து விலகிவிட்டது. பிரதி தினம் ஒரு நிலைப்பாடு எடுக்கக்கூடிய மு.க.ஸ்டாலின் முதலமைச்சர், திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர், பொதுமக்களுடைய ஆதரவை பெறவில்லை. பிரதி தினம் கடந்த ஒரு வாரங்களாக பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் இந்த 3 மாதத்தில் பார்த்தால், வரக்கூடிய மார்ச் மாதத்திற்கு பிறகு ஏப்ரல் மாதத்தில் அவருடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும் என்று தெரியவில்லை. மு.க.ஸ்டாலினுக்கு இருக்கக்கூடிய அழுத்தங்கள் பல. காங்கிரஸில் இருந்து, பிசிகாவில் இருந்து, கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து இருக்கிறது. ஏப்ரல் 6ஆம் தேதி டெல்லியில் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைமை செயற்குழு கூட இருக்கிறது. அப்பொழுது திமுகவை பற்றி கண்டிப்பாக விமர்சனம் செய்ய இருக்கிறார்கள். பாசிசம் என்பது இல்லை மோடி ஆட்சியில் என்று சொல்ல சிபிஎம் பேப்பர் சொல்லுகிறது, ஒர்க்கிங் பேப்பர். அதை வைத்து பார்த்தால் தமிழகத்தில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் எப்படி அகில இந்திய அளவில் இந்தி கூட்டணி வந்ததோ, ராகுல் காந்தி தலைமையில், அது போன்ற நிலைப்பாட்டை தமிழகத்திலும் எடுத்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. தமிழகத்தில் ஒரே ஒரு இலக்கு, ஒரே ஒரு குறி, திமுகவை வீழ்த்த வேண்டும் என்பதுதான். அதில் எடப்பாடி பழனிசாமி, அண்ணாமலை, தமாக தலைவர் ஜி.கே. வாசன் மற்றும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் போன்றவர்கள் நிலைப்பாட்டில் இருக்கிறார்கள். விசிக என்பது கண்டிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து வெளிவந்துவிடும். அவங்களுக்கு தொடர்வது கடினம். இருப்பினும் விஜயனுடைய கட்சி திமுகவினுடைய ஃப்ரண்டல் ஆர்கனைசேஷனாகத்தான் இருக்குமே தவிர, விசிக அந்த தமிழ் வெற்றி கழகத்தை உள்ளே சேர்த்து கொண்டால் கண்டிப்பாக திமுகவிற்கு அது நலன்தான் பெருமை தவிர, பலன்தான் பெருமை தவிர வேற ஒன்றும் இருக்காது என்பதுதான் என்னுடைய கருத்து. ஆக மொத்தம் அந்த நிலைப்பாட்டில் இருந்து பார்த்தால் திமுக தான் எதிரி என்பதை அனைத்து கட்சிகளும் ஒத்துக்கொள்கிறார்கள், மக்களும் ஒத்துக்கொள்கிறார்கள், வாக்காளர்களுக்கும் அந்த எதிர்ப்பு இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிரலை தமிழகத்தில் வீச தொடங்கிவிட்டது. அதனால்தான் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் மு.க.ஸ்டாலின் அதிகமான குழந்தைகளை பெற்றுக் கொள்ளுங்கள், குழந்தை பெற்றுட்டு மற்ற நாள் சீட்டு வந்துருமா, லோக்சபா சீட்டு 21 வயசு 18 வயசு மட்டும் வெயிட் பண்ணுவாங்க. ஆக மொத்தம் 18 வருடத்துக்கு அவர் தொலைநாட்கள் பார்க்கிறாரா? தமிழகத்தில் அதிகமான ஜனத்தொகை பார்த்து கொண்டு தமிழகத்திற்கு இதுவரைக்கும் கிடைத்த வெற்றிகளை எல்லாம் அவர் மறைக்க பார்க்கிறாரா, தோல்வியாக்க பார்க்கிறாரா? அவருடைய கொள்கையில், அவருடைய அணுகுமுறையில், அவருடைய எதிர்பார்ப்பில் அதிகமான ஏமாற்றம் தான் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஏங்க, முதல்ல அவர் சொன்னார், நீட்டை பத்தி பேசினாங்க, ஹிந்தி பேசினாங்க, டீலிமிட்டேஷன், இதெல்லாம் எதுக்குங்க? எதுக்கு இதெல்லாம்? ஒண்ணுமே அரைவரை கொடுக்காத கொள்கை முடிவு அல்ல இதெல்லாம். அதிகமான குழந்தைகளை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று 2021 திராவிட முன்னேற்ற கழக வாக்குறுதியில் எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ இருக்குதா? அது இல்லாததான் ஏன் பேசுறாரு? இருக்கிறது நிலைமாட்டு சரி முடியல, நீட்டை அகற்றுவோம் ரகசியம் என்றெல்லாம் சொல்றாரு. ஒரு செங்கலை கொண்டு வந்து காமிச்சாரு உதயநிதி, என்னாச்சு அந்த செங்கல்? அதனாலதான் சொல்றாரு அண்ணாமலை, அறிவாலயத்தில் ஒரு செங்கலை நான் பிடுங்கி விடுவேன் என்று. இதெல்லாம் வைத்து பார்த்தால் திமுகவில் ஒரு நிலைப்பாடு தகுடுதத்தம் இருக்கிறதாகத்தான் பார்க்கும், தடுமாற்றம் இருக்கிறது. இன்னுமே வந்து மதுரையில வந்து எய்ம்ஸ் வந்து கட்டி முடிக்கப்படலையே சார். சோ இது வந்து ஒரு தமிழ்நாட்டு மக்களுடைய ஒரு பெரும் எதிர்பார்ப்பு இருந்துட்டு தானே இருக்கு மக்களுக்கு. அப்போ மெட்ரோ பாஜக ரயில் மீது ஒரு அதிருப்தி இருக்கதான் செய்யுது. மெட்ரோ ரயில் வந்து அதுக்கு எதிர்ப்பாலை இருக்குதா? மெட்ரோ ரயிலுக்கு பணம் கொடுத்த மத்திய அரசாங்கத்திற்கு வாழ்த்து தெரிவித்தார்களா? இவங்களுக்கு நிதி 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 வேற ஒண்ணுமே கிடையாது. என்ன அர்த்தம் அது? அதுக்கு என்ன ஒரு பின் பின் ஒரு அர்த்தம்? அவங்களுக்கு தேவை பணம் தான். எல்லாரும் திட்டுறது, பாஜகவை திட்டுறது, நரேந்திர மோடி திட்டுறது, அமித்ஷாவை திட்டுறது, ஒண்ணு இல்ல நிர்மலா சீதாராமனை திட்டுறது. எங்க திட்டத்திலே அரசியல் வருமாங்க? நீங்க திட்டுவதன் மூலமாக, மோடியை திட்டுவதன் மூலமாக சிறுபான்மையர் ஒற்றுமை அடைக்கிறார் என்று நினைக்கிறார் மு.க.ஸ்டாலின். அது தவறு. மு.க.ஸ்டாலின் அவர்களே, தமிழகம் மாறிவிட்டது. ஒரு சீமானை சாங்க முடியாத திராவிட முன்னேற்ற கழகம் ஐயா கருணாநிதி இருந்தால் வேறு அணுகுமுறை இருந்திருக்கும்.
ஸ்டாலினால் சீமானை கட்டுப்படுத்த முடியவில்லை. அரஸ்ட் செய்யறாங்க, சுப்ரீம் கோர்ட்ல ஸ்டே கொடுத்துட்டாங்க. என்ன பண்ண போறீங்க? அவர் கேஸ் என்ன தமிழக போலீசார் வைத்துக் கொண்டு கேஸ் நடத்த முடியுமா? தமிழக அதிகாரிகளுடைய பிளவு, வடக்கு தெற்கு என்றெல்லாம், ஹிந்தி மொழி கொள்கை என்றெல்லாம் எவ்வளவு நாள் இந்த கவட நாடகத்தை நடத்துவீர்? மு.க. ஸ்டாலின் அவர்களை தங்களுடைய பொது நுகர்வில் மாறுதல் தேவை. பொதுமக்கள் திமுகவிற்கு எதிராக இருப்பதாகத்தான் பல கருத்து கணிப்புகள், இன்க்ளூடிங் பிரசாந்த் கிஷோர் பாண்டேனுடைய கருத்து கணிப்பு கூட அப்படித்தான் இருக்கிறது. இப்ப பாஜகவுடனான கூட்டணிக்கு வந்து அதிமுகவில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் எல்லாருமே வந்து சம்மதிச்சிட்டாங்களா? ஆனா ஜெயக்குமார், அப்புறமேல வந்து பாத்தீங்கன்னா சி.வி. சண்முகம் எல்லோருமே வந்து என்றைக்குமே வந்து எக்காலத்திலும் பாஜகவுடன் கூட்டணி கிடையாது, ஒட்டும் கிடையாது, உறவும் கிடையாது அப்படின்லாம் சொன்னாங்களே சார். இன்னைக்கு வந்து திரும்ப அந்த நிலைக்கு, பழைய நிலைக்கு வருவதற்கான ரீசன் என்ன? ஒரு நிலைப்பாடு என்ன என்று கேட்டால், திமுகவை அகற்ற வேண்டும் என்றால் அனைத்து கட்சிகளும் ஒன்றாக வேண்டும். கோயம்புத்தூரில் பாஜகவுடைய நிலைமைப்பாடை வைத்துக் கொண்டு பார்த்தால், அதிமுக பாஜக கூட்டணி இல்லை என்றால் எப்படி 2024 அவர்களுக்கு ஒரு டெபாசிட் போச்சோ அது மாதிரியான கணக்கீடுகள் வரும். அதனால்தான் இது மாதிரியான குளறுபடிகள் ஏப்ரல் மே மாதத்தில் இது நிலைப்பாட்டிற்கு வரும் என்பதுதான் என்னுடைய கருத்து. முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி அவர்களுடைய இல்ல விழாவில் வந்து ஏன் இபிஎஸ் வந்து பங்கேற்காம விட்டுட்டார்? ஒரு தலைமை நிலைய செயலாளர், அதிமுகவினுடைய சட்டமன்ற கொறடா, முன்னாள் அமைச்சர், ஒரு வலுவான அதிமுக நிர்வாகி. சோ அப்படி இருக்க ஏன் வந்து இபிஎஸ் அவங்களுடைய இல்ல மனவிழாவில் வந்து கலந்து கொள்ளலாம்னு நினைக்கிறீங்க? பல காரணங்கள் இருக்கின்றன. ஒன்று கண்டிப்பாக தனியார் கட்சிகளுக்கு என்று நடத்தும் போது வருவார். எதிர்கட்சிகளுக்கு என்றெல்லாம் ஒரு 2-3 வரவேற்புகள் இருப்பதனால் அவருடைய தேதிக்கு வரமாறு விருப்பார். எடப்பாடி வராத அந்த அதிமுக கல்யாணத்தில் வராது இருப்பதனால் அவர்களிடையே இருக்கக்கூடிய உறவு மிருந்துவிடும் என்று சொல்ல முடியாது. ஒவ்வொரு இப்போ எங்களுடைய மச்சினி பொண்ணு கல்யாணம் நடந்தது, நான் போக முடியல, அதுதான் நான் ஒரு விரோதமா? கிடையாது. அதனால அவர் வராதனால உடனே பாஜகவிடம் வேலுமணி, தங்கமணி, அன்புமணி வந்துடுறாங்கன்னு சொல்ல முடியாது. அதெல்லாம் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்கும். நாளை வேறு ஏதாவது திருமண விழாவில் கண்டிப்பாக தங்கமணியுடன் அவர் கலந்து கொள்வார் என்று தான் எனக்கு கிடைக்கக்கூடிய செய்திகள் சொல்லுகின்றன. தங்கமணி வேலுமணி உறவை எடப்பாடியிலிருந்து பிரிக்க முடியவே முடியாது என்பதுதான் பல அதிமுக தொண்டர்களுடைய, அதிகாரிகளுடைய, மூத்த தலைவருடைய கருத்து. எஸ்.பி. வேலுமணி அவருடைய இல்ல மனவிழாவில் வந்து பாஜகவின் மூத்த தலைவர்கள் எல்லோருமே வந்து பங்கேற்றிருக்கிறாங்க. தமிழிசை சவுந்தரராஜன், மத்திய மந்திரி எல்முருகன் பங்கேற்றிருக்கிறாரு. அதுக்கு அடுத்ததாக தமிழ்நாடு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை எல்லாம் வந்து பங்கேற்றிருக்கிறாரு. அங்கு பல முன்னாள் அமைச்சர்களும் வந்து அண்ணாமலைக்கு பயங்கரமா மரியாதை கொடுத்திருக்காங்க. அந்த வீடியோ காட்சிகள் எல்லாமே வந்து நம்ம பார்க்கிறோம். அப்படி பார்க்கும்போது இது எல்லாமே வந்து கூட்டணியை உறுதிப்படுத்தும் விதமாகவே அமைந்து விட்டதுன்னு எடுத்துக்கலாமா? எல்லா அரசியல் திருமண விழாக்களிலும் அரசியலை பார்க்கக்கூடாது. எல்லா திருமண விழாக்களிலும் அரசியல் கிடையாது. அன்புமணி, ராமமணி, வீரமணி இதெல்லாம் பேச்சே கிடையாதுங்க. நட்பின் மூலமாக, மனித நேயத்தின் மூலமாகத்தான் திருமண விழாவில் கலந்து கொள்கிறார்கள். நாளை மறுநாள் வேற ஏதாவது ஒரு திருமணத்தில் கொண்டு வந்தா கூட அவங்க கலந்து போறாங்க. இதுல ஒன்றும் கஷ்டமே கிடையாது. இருப்பினும் பாஜக அதிமுக தொண்டர்களிடையே ஒரு ஒற்றுமை வந்ததா என்று கேட்டால் இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. அதிமுக பாஜக தொண்டர்களிடையே ஒரு ஒற்றுமை மனப்பான்மை வரவில்லை என்றால் அந்த கூட்டணி வெற்றி பெறாது. எப்படி இருந்தாலும் நரேந்திர மோடியினுடைய பெயர் மூலமாகவும், எடப்பாடி பழனிசாமியுடைய பெயர் மூலமாகவும், அண்ணாமலையுடைய பெயர் மூலமாகத்தான் இந்த கூட்டணி அமையுமே தவிர ஒரு கசப்பு ஊழியர்களிடையே, அடிமட்ட தொண்டர்களிடையே இருக்கிறது என்பதுதான் என்னுடைய கணிப்பு. அந்த தொண்டர்களுடைய மனநிலையை வந்து எப்படி சரி செய்ய போறாங்க தலைவர்கள்? காலம் கடந்து, டைம் இஸ் த பெஸ்ட் ஹீலர். காலப்போக்கில் அதுவும் சரியாகிவிடும். மாற்றங்கள் கண்டிப்பாக தமிழகத்தில் வர இருக்கிறது. சங்கீத், சீமான் அவர்கள் மீதான வழக்கில் வந்து சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பில் குறிப்பிடுவது என்ன சார்? அது கொஞ்சம் முழுவதுமா சொல்லுங்க. தமிழக அரசியலில் இருக்கக்கூடிய சூழ்நிலையைத்தான் அவர்கள் புரிந்து கொண்டு விட்டார்கள். சுப்ரீம் கோர்ட்டில் சீமான் வழக்கறிஞர்கள் நன்றாக வாதாடினார்கள். திமுகவினர் வேண்டுமென்றே போடப்பட்ட கேஸ் இது. சீமான் தரப்பில் வழக்காடிய வழக்கறிஞர்களுடைய கருத்துக்களுக்கு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி ஒப்புக்கொண்டு விட்டார். என்னுடைய கருத்து என்ன என்று கேட்டால், தமிழக அரசாங்கத்திற்கு இது ஒரு மாபெரும் குட்டு என்று தான் நினைக்கிறேன். இனி திராவிட முன்னேற்ற கழக தலைவர்கள் பழைய கேஸெல்லாம் தோண்டி எடுப்பதற்கு பதிலாக சீமானை அரசியல் ரீதியாக நோக்க வேண்டும். ஒரு சீமான், நாம் தமிழர் கட்சி தலைவர், 2-3 வருடங்களுக்கு முன்பாக
மெரினா கடற்கரையில் கருணாநிதி ஐயா சமாதியில் பேனா வைத்தால் நான் உடைப்பேன் என்று சொன்னாரே, அப்பொழுதே கைது செய்ய முடியாத திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் ஈரோடு சட்டமன்ற தேர்தலில் இருக்கும் பொழுது பெரியார் மண் என்று சொல்லாதீர்கள், பெரியாரே ஒரு மண் என்று சொன்னது வட இந்தியாவில் இருக்கக்கூடிய பல பாஜக ஆன்மீக தலைவர்களுக்கெல்லாம் மிக மிக ஒரு குஷியான செய்தியாகத்தான் மாறியது. அப்பொழுது தடை செய்ய முடியாத, கைது செய்ய முடியாத திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் வேண்டுமென்றே பாலியல் கொள்கை வரிசையில் அவரை சிறையில் அடைத்தால் கண்டிப்பாக ஒரு விஷயம் முதியாகும், அவரை கேவலப்படுத்தலாம், அசிங்கப்படுத்தலாம் என்றெல்லாம் சொன்னாலும் பொறுத்திருந்து பாருங்கள் குகன். ஒரு தனிப்பட்ட முறையில் சீமானை எதிர்ப்பது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மிக மிக கடுமையான எதிர்ப்பாக இருக்கும். சீமானிடம் 10 13 15 வாக்குகள் இருக்கின்றன. அவர் மீது கை வைத்தால் கண்டிப்பாக அனுதாப அலை வரும். அதை மு.க. ஸ்டாலின் புரிந்து கொண்டு வைத்திருக்கிறார். அதனால்தான் அவரை கைது செய்ய முடியவில்லை. சுப்ரீம் கோர்ட் தமிழகத்து அரசின் மீது குட்டு வைத்தாலும் திமுகவிற்கு ஒரு நல்வினையைத்தான் அது காட்டியிருப்பதாக நான் கருதுகிறேன் குகன். தொகுதி மறுசீரமைப்புல தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு கடும் குற்றச்சாட்டை முன் வைத்திருந்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். அனைத்து கட்சி கூட்டத்தையும் கூட்டுறாரு. பாஜக, நாம் தமிழர் கட்சி தவிர மற்ற அனைத்து கட்சிகளுமே அழைப்பு விடுக்கப்பட்ட அத்தனை கட்சியுமே பங்கேற்கிறாங்க. முதல்ல இந்த விஷயத்த டெல்லியில் உள்ள அதிகாரிகளும் அங்குள்ள உள்துறை அமைச்சரும் எப்படி பார்க்குது சார்? ஒண்ணுங்க, குழந்தை பிறக்காத இருக்கிறதுக்கு முன்னாடி பேர் எங்கேயும் வைக்க முடியும்? டீலிமிட்டேஷன் ப்ராசஸே ஆரம்பிக்கல. அந்த டீலிமிட்டேஷன் ஆரம்பிக்கணும், சென்சஸ் ஆரம்பிக்கணும். அந்த சென்சஸ் 2026 27 ஆரம்பிக்கலாமா என்று யோசிக்கொண்டு இருக்கிறார்கள். நாளுக்கு நாள் தள்ளி போடக்கொண்டு இருக்கக்கூடிய நிலைமையில் திருமணம் ஆகாது இருந்தாலும் குழந்தை பெயர் வைப்பது எப்படி என்று தர்ம சங்கடமான நிலைமையில் இருக்கக்கூடிய ஒரு மனைவி கணவனுடைய ஒரு அன்பு நிலையைத்தான் எதிர்கட்சிகளுக்கு இடையே புகுத்த பார்க்கிறார் மு.க. ஸ்டாலின். டீலிமிட்டேஷன் என்பது மாயை, அவரால் கற்பனையில் செய்து கொண்ட ஒரு கருத்து. அமித்ஷா பொதுப்படியில் சொல்ல பிறகும் கூட சட்டமன்றத்திலும் சரி நாடாளுமன்றத்திலும் சரி எதிரொலித்த கருத்து. நாடாளுமன்றத்தில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஓப்பனாக சொல்லிவிட்டார், டீலிமிட்டேஷன் ப்ராசஸுக்கு வஞ்சனை செய்ய மாட்டோம் என்று, அனைத்து மாநிலங்களுக்கும் சமசீராக இருக்கும் என்று. அதற்கு பிறகும் வேண்டுமென்றே திசை திருப்பும் வகையில் திமுக முயன்றிருப்பது தவறான கருத்து. வேண்டும் வேண்டாம் என்றாலும் இதுவரையில் மத்திய அரசாங்கத்தால் நிர்ணயிக்கப்படாத ஒரு விஷயத்தை இவர் கற்பனையான எதிர்கட்சியாக வைத்துக்கொண்டு கற்பனை ரீதியில் சொல்லுகிறார்கள். இதில் காங்கிரசுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்க போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். காரணம், காங்கிரஸ் மத்திய அரசாங்கத்தில் பல ஆண்டுகள் பல சென்சஸ் பல டீலிமிட்டேஷனை பார்த்ததால் அதில் இருக்கக்கூடிய அர்த்தங்களை எல்லாம் புரிந்து கொண்டு இப்ப பாருங்க, சவுத் இந்தியாவில் இருக்கக்கூடிய சீஃப் மினிஸ்டர் எல்லாருமே ஒரு எதிர்கொடி ஏத்துறாங்க, பச்சை சிவப்பு கொடி காமிக்கிறாங்க. சித்தராமையா போன்றவர்கள், தெலுங்கானா முதலமைச்சர் போன்றவர்கள் எல்லாம் எதற்காக? ஒன்றுமே இல்லாத கற்பனை உலகத்தில் வாழ்கிறார்களோ என்ற ஒரு சந்தேகம் கூட வருகிறது. ஆக மொத்தம் டீலிமிட்டேஷன் அரசியல் பிரச்சனை அல்ல. ஏங்க, டீலிமிட்டேஷன் பேசிட்டு குகன் குழந்தை அதிகமா பெற்றுக்காங்கிறாரு மு.க. ஸ்டாலின். குழந்தை பெற்று மத்த நாள் அவருக்கு சீர்ந்து வந்துடுமா? 18 வயசு அப்புறம் தான் ஓட்டு போட போறாங்க அந்த அம்மா. ஆக மொத்தம் 18 வருடங்கள் என்றால் 2043 மட்டும் போயிடுமா? என்ன பேசுறாரு மு.க. ஸ்டாலின்? தமிழ்நாட்டு மக்கள் பிரதிநிதியோட எண்ணிக்கையை குறைக்கப்படுவது தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்யக்கூடிய துரோகம் அப்படின்னு சொல்றாங்க திமுக தரப்புல. துரோகம் தினம் ஒரு குழந்தை பெற்றுட்டா சரியா போடுமா? அப்ப அதுக்கு வரக்கூடிய வினைகளை யார் பார்ப்பாங்க? பற்பல சமூக பிரச்சனைகள் வருமே. குழந்தை பெற்றுக்க தோண்டி இட்ஸ் நாட் எண்ட் ஆஃப் த ஸ்டோரி இல்லையா? ஆக மொத்தம் ஒவ்வொரு தினமும் தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டே இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் அதிகமான குழந்தைகளை பெற்றுக் கொள்ளுங்கள், என்னை அப்பா என்று கூறுங்கள், என்னை அப்பா என்று அழைங்கள் என்று சொல்லுவதெல்லாம் ஒரு சரியான பேச்சல்ல.
ஸ்டாலினுடைய ஸ்டேச்சருக்கு அது அழகல்ல. ஆனா மத்திய அரசு சொன்ன அந்த திட்டங்களை வந்து ஏற்று தென் மாநிலங்கள் எல்லாமே வந்து செயல்படுத்தணும். அப்படி இருந்தும் எங்களை வந்து இப்போ வஞ்சிக்கப்படுறது நாங்க தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் அவர்கள். ஒரு முறை டெல்லியில நடந்த கூட்டத்தில் கூட சொல்லியிருக்காரு. அவருக்கு உங்களுடைய பதில் என்ன? டீலிமிட்டேஷன் பத்தி எலெக்ஷன் கமிஷனோ இல்ல மத்திய உள்துறை அமைச்சகமோ ஒரு கூட்டம் கூடாத நிலையில் பழைய தேர்தல் அதிகாரிகள், தேர்தல் இயக்குநர்கள், தலைமை தேர்தல் இயக்குநர்கள் பலர் கருத்து சொல்லியும் கூட, உதாரணத்திற்கு கோபாலசுவாமி, டி.எஸ். கிருஷ்ணமூர்த்தி போன்றவர்கள் எல்லாம் தங்களுடைய கருத்துக்களை சொன்ன பிறகு இது 2031-36 தான் நிலைப்பாட்டுக்கு வருமே தவிர இன்னும் 10 வருடங்கள் ஆகும் என்று எதற்காக திமுக பயப்பட வேண்டும்? நீட்டு பற்றியும் அதையும் பெட்ரோல் விலை குறைப்பேன் என்று சொன்ன பற்றியும் அது பற்றி பேசாமல் டீலிமிட்டேஷன் என்னங்க டிஎம்கேனுடைய எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ இருந்ததுங்களா குகன்? எதற்காக இது பற்றி பேசுகிறார் என்ற ஒரு கருத்தும் வருகிறது. இதுவரை உங்கள் பல்வேறு கருத்துக்களை உங்களுக்கு மிக்க நன்றி சார்.